அது தனிப்பட்ட நம்ம கேட்கல, நம்மளோட வரி பணத்தை தான் நம்ம கேட்குறோம். வருஷம் கொடுத்துருந்த பணத்தை தான் நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டுருக்கோம். அப்படி தான் கொடுத்துட்டும் இருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தந்த கொள்கையை நீங்கள் ஒத்துக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வற்புறுத்தலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதனால் பாதிக்கப்படக்கூடிய 43 லட்சம் பிள்ளைங்களாக இருந்தாலும் 32,000க்கும் மேற்பட்டு இருக்கின்ற டீச்சர்ஸ் நான் டீச்சிங்ஸ் சம்பளமாக இருந்தாலும் யாரும் பாதிக்காத வேணும். அதை மாநில அரசு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விதத்தில் தான் நம்ம செஞ்சோம். இருந்தாலும் தொடர்ந்து அதற்காக ஒரு சட்ட போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம். நானே ஒரு 2-3 முறை நேரடியாக சென்று நம்முடைய பண்டபிள் யூனியன் மினிஸ்டரை பார்த்து நான் ஃபண்டை கேட்டிருக்கேன். பட் இந்த தரம் அந்த தரம் சொல்லிட்டு இன்னமும் அது தராமல் இழுக்கடிக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்களை வஞ்சிப்பதாக நான் பார்க்கிறேன். மாநில அரசாங்கம் எடுத்த முடிவுகளை நீங்க மத்திய அரசாங்கத்தை கிட்ட அவங்க எந்த வகையில எடுத்து வைக்கணுமோ எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு அரசியலுக்காக வெளியில பேசுறங்கிறது சரியில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழக கல்வித்துறை, குறிப்பாக பள்ளி கல்வித்துறை, இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஊடகங்கள் சொல்றீங்க பள்ளி வகுப்புகளுக்கு அவங்க வகுப்புகள் இல்லாம மரத்தடியில் படிக்கிற சூழலும், இன்னைக்கும் கழிப்பிடங்கள் இல்லாம இருக்கிற சூழலும். ஏன் என்னோட தெற்கு சட்டமன்ற தொகுதியில எவ்வளவோ இடங்கள்ல ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிடையாது. நான் போகும்போது அவங்க ஸ்கூல்ல இருக்கிற என்ன கேட்குறாங்க, நாங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எம்ப்ளாய் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை மிக மிக கடுமையா இருக்கு. இதனால பள்ளி கல்வித்துறையில மாணவர்களுக்கு சரியான விதத்தில் ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியர்களை இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு? இன்னைக்கு 4.5 வருஷம் ஆகி கூட பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றல. ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது உடனே மத்திய அரசு பணம் கொடுக்கலங்கிற ஒரே ஒற்றை வார்த்தையில சமாளிச்சுட்டு இருக்காங்க. அது உண்மை அல்ல. இது இல்லாம நீங்க மத்திய அரசுல கொடுக்கிற எத்தனையோ நிதிகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அதையெல்லாம் நீங்க எப்படி சரியா பயன்படுத்துறீங்க? பயன்படுத்தின நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறாங்க உங்க நிறுவனம், நீங்க ஒரு டூர் போறீங்க இல்ல வெளியூர்ல போய் மீடியாவை கவர் பண்றீங்க, கொண்டு உங்களோட வவுச்சரை உங்களோட பில்லை சப்மிட் பண்ணணும் இல்ல? அந்த மாதிரி தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு பயன்படுத்தப்பட்டதற்கான ரசீது கொடுக்காததால் மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நீங்க இதை கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்ட நிதி அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, வேண்டும் என்ற தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படிங்கிற வழக்கமான ஒரு பல்லவியை பாடிட்டு இருக்காங்க. அதனால் அவர் சொல்லதுல எந்த உண்மையும் கிடையாது.